Praise be to God. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. This is Santosh Johnson of Padambakam Christian Brethren Assembly in Chennai. And I hand over the time to today's MC, Master of Ceremony, Brother Vivek Anand from Madurai. Over to Vivek Anand from Madurai. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கோடம்பாக்கம் கிறிஸ்தவ சபையும் ஜிஎல்எம் புக் ஷாப் ஊழியங்களும் இணைந்து நடத்துகிறதான இந்த குடும்ப கூடுகைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த குடும்ப கூடுகையினுடைய 2வது நாளிலும் நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கின்றோம். குடும்பம் என்கிறது எவ்வளவு அற்புதமான ஒன்று என்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாம் நேற்று நாளிலே கேட்டது போல தேவ திட்டத்தினுடைய மையம் குடும்பம் என்பதாகும். தேவன் மனிதனை படைத்த பொழுதே குடும்பமாக அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்டதான அந்த குடும்பத்திலே நம்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையை எவ்விதமாக நடத்த வேண்டும் என்கிறதை தேவன் அவர் தம்முடைய வேத புத்தகத்திலே அற்புதமாக எழுதி கொடுத்திருக்கின்றார். குடும்பம் என்கிறது தேவனுடைய அற்புதமான ஒரு வடிவமைப்பாக இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 2ஆம் நாளின் கூட்டத்திலும் நாம் தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக இந்த கூட்டத்தை கர்த்ததாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபம் செய்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக கொடைக்கானலிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஊழியர் பிலிப் அவர்கள் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பிரதர் பிலிப், கொடைக்கானல். ஓகே. அகத்துமல் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காய் துதிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே எங்களுக்கு மீட்பை ஏற்படுத்தினதுக்காய் துதிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளில் ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தந்ததுக்காய் துதிக்கிறோம். அவர் மூலமாக நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆயிரமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மைக்கும் அருமைக்குமான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உறைவிடமாய் இருக்கக்கூடிய அவருடைய திருநாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கிறிஸ்து அமைக்கிற இனிய இல்லறத்தை பற்றிதான சத்தியத்தை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே அவசியமும் அவசரமுமான கர்த்தாவே செய்தியை இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த உம்முடைய குமாரனை அனுப்பினீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த அவர் அளித்த வார்த்தையை இங்கே மொழியக்கூடிய எங்களுடைய அருமையான சகோதரர்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த கூடுகையிலே பாடக்கூடிய பாடல்களாலே நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தாவே, நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடவும், கர்த்தாவே அந்த பாடலுடைய கருத்துக்களுக்கு ஏற்றாற் போல எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறவா இருக்க எங்களை படைக்கிறோம். அதே போல கர்த்தாவை துதிக்கக்கூடிய எல்லா துதிக்கும் கனமும் மகிமையும் உமக்கே உரிதாகட்டுமே. அதே போல அறிவிக்கப்படக்கூடிய கர்த்தாவை ஜெப குறிப்புகளையும் தேவரீர் பதிலளித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. விசேஷமாக செய்தி அளிக்கக்கூடிய எங்களுடைய அருமையான கர்த்தா கேமேத்தி அவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு தருவீராக. அது மூலமாக இறைவன் வடிவமைக்கக்கூடிய அருமையான இல்லறத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்தின் முன்னமே கர்த்தாவே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்பட எங்களை சமர்ப்பணம் செய்கின்றோம். விசேஷமாக மொழிபெயர்க்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களையும் உம்முடைய கர்த்தாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஏற்ற வார்த்தைகளை தந்து அவரை பலப்படுத்துவீராக. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தாவினர் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவை, யாருக்கெல்லாம் இணைப்பு கிடைக்க தடுமாறுதலாய் இருக்கிறதோ அவைகளையும் கர்த்தாவினை செவைப்படுத்தி அவர்களுக்கும் இந்த சத்தியம் செல்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவீராக.
இந்த அருமையான நல்ல நாளில் உம்முடைய திருநாமம் மகிமைப்படவே இந்த கூட்டத்தை நாங்கள் ஏறெடுத்து படைக்கின்றோம். இவள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தேவரீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமையான காரியத்தை இந்த நாளில் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கே உண்டாகட்டுமே. இவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுத்து ஜெபிக்கின்றோம் பரலோகத்தின் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி சகோதரரே. நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த இருக்கின்றோம். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் பாடும் பொழுது நம்முடைய உதடுகள் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் கம்பீரித்து மகிழக்கூடியது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் 3 பாடல்களை கேட்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்றைக்கு புரோகிராமாக மாறி போய்விட்டது. கூட்டங்கள் என்கிற நிலையிலே நாம் கூடி வந்தோம். ஆனால் இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான இணையதளங்களின் மூலமாக, உதவிகளின் மூலமாய் நாம் கூடி வருகிறோம். ஆனால் அதிகமாக இந்த கூட்டங்கள் அல்லது மீட்டிங் இந்த நாட்களில் ப்ரோக்ராமாக மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, பாட்டு பாடுகிறவர்கள் அவர்கள் பாடுகிறார்கள், மற்றவர்கள் அப்படியே உட்கார்ந்து நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீதிமானோ கம்பீரமாய் அவன் பாடக்கூடியவனாக இருக்கிறான். நீர் மீட்டு கொண்டதான என்னுடைய உள்ளம் பாடும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய இருதயங்களிலே கர்த்தரை நாம் பாடி உயர்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவ்வித நிலையிலே 3 பாடல்களை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய முதல் பாடலாக சென்னையிலிருந்து அருமையான சோரன் தாசன் பால் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து முதலாவது பாடலை இப்பொழுது பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் நம்முடைய இல்லங்களில் இருந்து கர்த்தரை இந்த பாடல்களின் மூலமாக உயர்த்துவோம். இப்பொழுது சோரன் தாசன் அவர்கள் இந்த பாடல் வேலையை பொறுப்பெடுப்பார். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? எஸ் பிரதர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தமிழ்நாடு குடும்ப கூடுகையினுடைய 2வது நாளிலே நாங்களும் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தினுடைய முதலாவது பாடலாக நம்முடைய கீதங்களும் கீர்த்தனையுள்ள பாட்டு புஸ்தகத்திலே 224வது பாடலை பாடலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம் என்ற பாடலை நான் பாடலாம்.
கவலை கஷ்டங்கள் நீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மீகும் அன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மீகும் அன்னலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அரவணைப்பார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அரவணைப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரம
கொள்வோம். தேங்க்யூ அங்கிள். நன்றி சகோதரரே. அருமையாக ஒரு பாடலை நாம் கேட்டோம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்று சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை நம்பிக்கை. ஒரு உலக மனிதன் சொன்னான், வாழ்க்கை என்கிற பட்டம் நம்பிக்கை என்கிற நூலிலே பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவின் மீதுள்ளதான நம்பிக்கையிலே அமைந்திருக்கிறது. பவுலோஸ் சொல்கிறது போல கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலே அவரை பற்றி கொண்டு அவரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், தம்மண்டை வந்தவரை ஒரு நாளும் அவர் தள்ளாதவர். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவரை, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பாடி துதிக்கவும் மகிழவும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். தொடர்ந்து இரண்டாவது பாடலை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். ஈரோடு பெருந்துறையிலிருந்து அருமையான சோரன் ஜான்சன் மாணிக்கம் அவர்கள் குடும்பமாக இரண்டாவது பாடலை இப்பொழுது நம் நடுவிலே பாட இருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலே நாங்களும் குடும்பமாக பாடலை பாடும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது, கர்த்தர் செய்த கிருபைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவரை துதிக்காமல் நாம் இருக்க முடியாது. ஆகவே இப்பொழுது நாம் அவரை துதித்து பாடக்கூடிய ஒரு பழைய பாடல் நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 633வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வா என்ற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன்
உந்தன் விசுவாச சோதனையில் நீ எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே உண்ட இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே உண்ட இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே வரும் ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். Thank you. மிக அருமையான ஒரு பாடலை நாம் கேட்டோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்கா கிருபைகளுக்காய் என்று சொல்லி. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இன்னொரு கவிஞன் பாடுகிறான், எண்ணிப்பார் நீ பெற்ற நன்மைகள் எத்தனை ஆச்சரியம் தருகிறது என்று சொல்லி. அவ்விதமாய் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எண்ணி பார்த்து நன்றி சொன்னாலும் அது போதாது. காரணம், அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை பாடி மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். பாடின அருமையான குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி. மூன்றாவதாக இந்த நாளின் கூட்டத்தின் இறுதி பாடலாக தூத்துக்குடியிலிருந்து அருமையான அண்ணன் ஜெய்சிங் அவர்கள் இந்த மூன்றாவது பாடலை நமக்கு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான துதி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரதர், ஆடியோ ஓகே தானே பிரதர்? ஓகே. நாம் இப்பொழுது பாடுகிற ஒரு பாடல் நம்முடைய பாடல் புத்தகத்துல 675வது பாடல், துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இந்த பாடல்கள், இது போன்ற பாடல்கள் எப்படி உருவானது என்பதை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சபையிலே ஆராதனை வேளையில் தேவனுடைய தாசர்கள் செய்தி கொடுக்கும் போது, அந்த செய்தி முடியும் போதே இது போன்ற சில பாடல்களை எழுதி அப்பொழுதே ராகம் போட்டு அந்த அந்த ஆராதனையினுடைய இறுதியிலே இந்த பாடலை பாடுவார்களாம். அது போன்றதான இந்த ஒரு பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல், துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. எனக்கு உதவி செய்கிறது டைட்டஸ் மேடவாக்கத்திலிருந்து உதவி செய்கிறார். நாம் பாடலாம். 675வது. கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர்.
எங்கள் தேவனாய் அளித்தீர் எமக்கே மங்களமாயின் நன்னாளை. எங்கள் தேவனாய் அளித்தீர் எமக்கே மங்களமாயின் நன்னாளை. துங்கனே உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. துங்கனே உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்ததினா. கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்ததினா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். நீரே எங்களுக்கெல்லாம் பரத்தில் வேறே ரட்சகர் எமக்கு இல்லை. நீரே எங்களுக்கெல்லாம் பரத்தில் வேறே ரட்சகர் எமக்கு இல்லை. ஜீவனை நடத்துகிறீர் உம்மாவியின் மூலம். ஜீவனைந்து நடத்துகிறீர் நீர் உம்மாவியின் மூலம். சேவிப்போம் சமநிலையாய் பூமியில் ஆவியுடன் உம்மை. சேவிப்போம் சமநிலையாய் பூமியில் ஆவியுடன் உம்மை. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், உண்மையை காக்கிறவர். உபத்திரவங்கள் துன்பங்கள் சுமந்தீர், நிந்தைகள் சகித்தீர் எங்களுக்காய். உபத்திரவங்கள் துன்பங்கள் சுமந்தீர், நிந்தைகள் சகித்தீர் எங்களுக்காய். மரணத்தின் கூரை முறித்து ஜெயித்தீர் சாத்தானின் பலனை. மரணத்தின் கூரை முறித்து ஜெயித்தீர் சாத்தானின் பலனை. பரத்திலிருந்து எமக்காய் திரும்ப ஜெயத்துடனே வருவீர். பரத்திலிருந்து எமக்காய் திரும்ப ஜெயத்துடனே வருவீர். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரதர். மற்றும் ஒரு அருமையான துதிப்பாடலை நாம் கேட்டோம். நாம் துதிப்பதற்கு என்ன காரணம் என்கிறதை இந்த பாடல் மிக அருமையாக விளக்கி சொல்லியிருக்கிறது. அவர் யுகாயுகங்களாக தம்முடைய உண்மையை காக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய காரியம். ஆகவே அவர் நமக்கு செய்தவைகளை நினைவு கூறும் பொழுது நம்மாலே துதிக்காமல் இருக்க முடியாது. அவ்விதமாய் அவரை பாடல்கள் மூலமாக
பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நேற்றைக்கும் இன்றுமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் அருமையான K.A. மேத்யூ அவர்கள் மூலமாக நாம் கேட்டு வருகிறோம். அவர்கள் சென்னையில் உள்ளதான ஸ்டுவர்ட் வேதாகம கல்லூரியிலே முதல்வராக இருந்து அவர் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். அவர் மூலமாக நாம் கேட்கக்கூடியதான இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக, சரியாய் சொல்ல வேண்டுமென்றால் 2011ஆம் ஆண்டு கோயம்புத்தூரிலே நடைபெற்றதான மத்திய தமிழ்நாடு விசுவாசிகளுடைய ஒரு முகாமிலே அவர் பகிர்ந்து கொண்ட வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து அவர் பேசினார். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவர் சில குறிப்புகளை அவர் சொன்னது எனக்கு இப்பொழுதும் என்னுடைய ஞாபகத்திலே உண்டு. ஆபிரகாமை ஃபாதர், ஃபாரினர், ஃப்ரெண்ட் என்கிறதான 3 குறிப்புகளின் அடிப்படையில் அவர் பேசினார். இப்பொழுதும் என்னுடைய பசுமை அவர் பேசின முழுமையான காரியங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை என்றாலும் அவர் பேசின குறிப்புகள் இப்பொழுதும் ஞாபகமாக இருக்கிறது. அவர் விசுவாசிகளின் தகப்பனாக, அந்நியராக, பரதேசியாக, தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார் என்கிற காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாய் சொன்னது இப்பொழுதும் மனதிலே பதிந்திருக்கிறது. அவர் மூலமாக இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை தேவன் எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்ததாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக தூத்துக்குடியில் உள்ளதான சபையிலே மூப்பர்களே ஒருவராக இருக்கக்கூடியதான அருமையான ஜெய்சீலன் ரத்னம் அவர்கள் இப்பொழுது நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். அதைத் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கேக்குதா பிரதர்? ஓகேங்க, கேட்குது. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இணையத்தின் மூலமாக அன்பின் பிதாவே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் குடும்பமாக கூடி ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் எங்களுக்கு தருகிற ஆலோசனையை கேட்கும்படியாய் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, அருமையான துதி பாடல்களை பாடின அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாசன் பால் அவர்களுக்காக, குடும்பத்தாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சகோதரன் ஜான்சன் மாணிக்கம் அவர்களுக்காக, குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சகோதரன் ஜெய்சிங் அவர்களுக்காக, உடன் இருந்த டைட்டஸ்க்காக, ஆண்டவரே குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடல்களின் மூலமாக உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தும் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, வேத வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அருமையான மூத்த சகோதரன் மேத்யூ அவர்களை எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே, இந்த இணையத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தாவே, இந்த செய்தி முழுவதுமாக கிடைக்கத்தக்கதாக இணையத்தில் எந்த இடையூறும் வராதபடி நீர் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, செய்து கொடுக்கிற மகனை நீர் பலப்படுத்தியருளும். ஆவியானவர் தாமே மகன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அன்பின் பிதாவே, கேட்கிற நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற ஆலோசனைகளை நாங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறவர்களாக, அதன் நிமித்தமாக ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மண்டையிலே கிட்டி சேரவும், உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நாங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் உதவி செய்யும். விசேஷமாக இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் பிதாவே, எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். நன்றி சகோதரரே. நாம் தொடர்ந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளில் மறுபடியுமாக அருமையான ஊழியக்காரர் K.A. மேத்யூ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட ஆங்கிலத்திலே பகிர்ந்து கொள்வார். அதை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியதான அருமையான தினேஷ் பூபதி அவர்கள் தன்னுடைய கொங்கு தமிழிலே நமக்கு மிக அழகாக நேர்த்தியாய் அவர் மொழிபெயர்த்து கொடுப்பார். இப்பொழுது அவர்கள் இருவருடைய கரங்களிலே இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்வார்கள். Praise the Lord. Praise the Lord. Am I audible? Yes, uncle, you are audible, uncle. Okay. Thank you, Brother Vivek, for those words of introduction. அறிமுகமான சில வார்த்தைகளை பகிர்ந்த சகோதரன் விவேக் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். And also special thanks to the singing teams who did a wonderful job today. இந்த நாளிலே சிறந்த பாடல்களை நமக்கு வழங்கின பாடல் குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். I'm thankful to the Lord for
the GLM Ministries for this special Zoom family meeting that is being done yesterday and today. நேற்றைய தினத்திலும் இந்த நாளிலும் இந்த சிறப்பு கூட்டங்களை நடத்தி வருகின்ற சிறப்பு குடும்ப கூட்டங்களை நடத்தி வருகின்ற GLM ஊழியங்களுக்காகவும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். And I want to thank them. Of course, I thank the Lord for giving me this privilege and opportunity to share the word yesterday and today. நேற்றைய தினத்திலும் இன்றும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியான வாய்ப்பை தேவன் தாமே எனக்கு தந்தமைக்கும் ஆண்டவருக்கும் அதே போல அந்த GLM மினிஸ்ட்ரீஸ்க்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். You know, usually when we have family meetings, we come physically to a place and meet with people. குடும்ப கூட்டங்கள் நடைபெறுகின்ற வேளையிலே நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கூடி வந்து நாம் ஒருவர் முகமுகமாக நாம் பார்த்து அந்த கூட்டங்களை நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. But then during this uncertain days, this kind of a facility is available where we can sit at home and speak the word and also hear the word of God. ஆனால் நிச்சயமற்றிருக்கின்ற எதிர்பாராத சூழல் நிறைந்திருக்கின்ற இந்த நாட்களின் மத்தியிலே நாம் நம்முடைய இல்லங்களில் அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் பேசும்படியான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. So let us thank the Lord for this provision that is made through this virtual platform. ஆகவே இந்த இணையவழி வாயிலாக தேவன் தாமே நமக்கு இந்த வாய்ப்புகளை தந்து வருவதற்காக ஆண்டவருக்கும் நன்றியை சொல்வோமாக. Appreciate the efforts of Brother Santosh Johnson and assembly there. சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் மற்றும் அங்கே உள்ள திருச்சபையார் மேற்கொண்டு வரக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நினைத்து நான் நன்றி சொல்கிறேன். I think this is 402 episode meeting. இது 402வது கூட்டம் என்று நான் நம்புகிறேன். I do not know how he is keeping a count of all this. இது எப்படி இதெல்லாம் இதனுடைய எண்ணிக்கைகளை அவர்கள் வைத்து வருகிறார்கள் என்று எனக்கு தெரியல. Anyway, hats off to our brother and for the grace given to him to do these meetings continuously. தொடர்ச்சியாக இந்த கூட்டங்களை நடத்தி வருகின்ற சகோதரனுக்கும் அதே போல சபையாருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். Yesterday we began with our topic on the godly family as designed by God. நேற்றைய தினத்திலே தேவனால் வடிவமைக்கப்பட்டுள்ள தேவ பக்தியுள்ள குடும்பம் என்ற தலைப்பின் பேரில் நாம் தியானித்தோம். We were looking at the origin of the family in the scripture. வேத வசனத்திலே குடும்பம் என்பது எங்கே துவங்கியது என்பதை பற்றியும் நாம் சிந்தித்தோம். We saw it is God who did the planning or the institution of the family. குடும்பம் என்பதை தேவன் தாமே அந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பதையும் நாம் சிந்தித்தோம். However, as the family progressed, sin entered and there was uncertainty and also peacelessness in the home. குடும்ப வாழ்க்கை அவர்கள் துவங்கி ஆரம்பித்து வரும் நாட்களிலே அங்கே பாவமானது பிரவேசித்து குடும்பத்திலே அங்கே சமாதானம் இல்லாத ஒரு சூழலும் நிச்சயமற்ற ஒரு தன்மையும் காணப்பட்டது. We saw what started with a blessing landed up in a curse. ஆசீர்வாதமாக துவங்கிய காரியம் அது சாபத்திலே முடிவடைந்ததையும் நாம் கண்டோம். And that's the family life of Adam that we saw yesterday. அதைத்தான் ஆதாமுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்து முடிவடைத்தோம். You know, the one who began by praising his wife as the bone of my bone and flesh of my flesh ended by blaming his wife when sin entered. என் மாம்சத்திலே மாம்சமும் என் எலும்பிலே எலும்புமாக இருக்கிறாள் என்று சொல்லி புகழ்ந்து பாடின அந்த மனைவியோடு ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கையானது இறுதியிலே அது அவனை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே கொண்டு போய்விட்டது. As the history progresses, we see, sin has entered into many families. தொடர்ச்சியாக சரித்திரம் வளர்ந்து போகும் நேரத்தில் அநேக குடும்பங்கள் மத்தியிலே பாவமானது பிரவேசித்தது. Adam and Eve had 2 children and even their family also there was sin. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட பாவம் பிரவேசித்தது. One boy killed his own brother. ஒரு மகன் மற்ற அவனுடைய சகோதரனையே கொலை செய்தான். Later on we see about Abraham. பின்பதாக ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்தோம். He was a chosen man. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். But he had 2 wives. ஆனால் அவனுக்கு 2 மனைவிகள். And he broke the design of God that was originally planned. தேவனால் திட்டம் செய்யப்பட்டிருந்த அந்த மூல திட்டத்தை விட்டு அவன் மாற்றி அமைத்திருந்தான். And eventually he kicked out one of his wives. காலப்போக்கிலே அவன் தன்னுடைய ஒரு மனைவியை வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றான். Later on we see the life of Jacob. பின்பதாக நாம் யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறோம். Who married several wives. அநேக மனைவிகளை அவன் மணந்தான். And many families that we have in the scripture do not give a positive picture of the original design of God for the family.
வேதவசனத்திலே காண்கின்ற அநேக குடும்பங்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே தேவன் தாமே அங்கே முதலாவதாக வைத்து ஆரம்பித்திருந்த அந்த திட்டத்தை அவர்கள் சரியான முறையிலே படம் பிடித்து காண்பிப்பதில்லை. It was against that backdrop that we saw the life of Enoch. இதன் பின்னணியில் தான் நாம் ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்தும் தியானித்தோம். We saw that he walked with God after he begat Methuselah. அவன் மெத்துசலாவை பெற்ற பின்பதாக தேவனோடு சஞ்சரித்தான். And we saw that the family life he had was a blessing to him and a help for him to walk with God. அவன் அனுபவித்திருந்த குடும்ப வாழ்க்கையானது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு அது உதவியாகவும் காணப்பட்டிருந்தது. And we ended our sermon yesterday by saying that to walk with God basically means to live a God-pleasing life. நேற்று தினத்திலே நாம் நமது செய்தி வேளையை நிறைவு செய்த பொழுது தேவனோடு சஞ்சரிப்பது என்பது அது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்தது என்பதை குறித்து தியானித்து நிறைவடைத்தோம். And this evening we are continuing on that same topic. இந்த நாளிலே நாம் அதே விஷயத்தை தொடர்ந்து தியானிக்கவிருக்கிறோம். Looking at a God-centered family that is guided and designed by God. தேவனாலே வடிவமைக்கப்பட்டு வழி நடத்தப்படக்கூடிய தேவனை மையமாக வைத்துள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையாகும். And if God has designed the family, how does God expect us to behave in that family? தேவன் ஒரு குடும்பத்தை அவர் அமைத்து வடிவமைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை எவ்வளமாய் நடத்துவது? Do my relationship or the relationship that I have in my family meeting up with the divine standards? என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் வகிக்கின்ற அந்த பங்கு தேவன் வைத்திருக்கின்ற அந்த நிலைகளுக்கு ஏற்றவனமாய் காணப்படுகின்றதாம். So this evening we are looking at the obligations of the family. ஆகவே இந்த மாலை பொழுதிலே இந்த குடும்பத்திற்கு காணப்பட வேண்டியிருக்கின்ற சில கடமைகள் என்பதை பற்றி உங்களுக்கு நான் Or the சொல்ல obligations within the family. அல்லது குடும்பத்திற்கு உள்ளாக காணப்படக்கூடிய சில கடமைகள். And we would like to begin by reading a very small passage from a familiar portion in Colossians chapter 3. நன்றாய் அறிமுகம் இருக்கக்கூடிய ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகின்றேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Colossians chapter 3, and we will read verse number 18, 19 and 20. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள். Yes, Brother Dinesh, you could read in Tamil. அதை வாசிப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. May the Lord bless the reading and the meditation of his word to our hearts. தேவன் தாமே தன்னுடைய வசனத்தினுடைய தியானிப்பையும் அவருடைய அந்த வார்த்தையை வாசித்ததும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. When we look at the obligations that the family members have, we need to look at the general picture that we get from the whole scripture. குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் பெற்றிருக்க வேண்டிய சில கடமைகள் என்பதை பற்றி நாம் தியானிக்கின்ற வேளையிலே முழு வேதாகமத்திலிருந்து சில சிந்தனைகளை பகிர வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. Especially in the New Testament, we have scriptures in Ephesians chapter 5. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சில வசனங்கள் உண்டு. Then we have Colossians chapter 3. பின்பதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே. And then we have also 1 Peter chapter 3. பின்பதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலும் சில வசனங்கள் உண்டு. And of course there are scattered verses here and there which also connected to the family. ஆகவே குடும்பத்தை பொறுத்தமட்டிலே ஏனைய வசனங்களாக மற்ற அநேக பகுதிகளிலும் காணப்படுகின்றது. And in most of these places we have the first direction or advice given to the woman or to the wife in the family. வாசிக்கிற இந்த வேத வசனங்கள் மத்தியிலே பெரும்பாகமாக இருக்கக்கூடிய வசனங்களிலே குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகின்றதிலே மனைவிகளை பற்றி தான் முதலாவது அது சொல்லி ஆரம்பமாகின்றது. And so as the usual saying goes, especially in the Western countries, they say ladies first, so we will keep the ladies first. ஆகவே பொதுவாக மேற்கத்திய நாடுகளிலே சொல்வதை போல நாம் பெண்களை முதலாவதாக முன்னிறுத்தி நாம் ஆரம்பிப்போம். So here are some obligations of a Christian woman in a godly family. ஆகவே ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்தின் மத்தியிலே அங்கே ஒரு கிறிஸ்தவ பெண்மணிக்கு காணப்படக்கூடிய சில கடமைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். I am specially qualifying my words. I am not simply saying Christian family, but a Christian godly family. That itself shows you need not be godly just because you are a Christian. நான் சொல்வதிலே அந்த வார்த்தையை நான் சற்று அழுத்தமாய் சொல்கிறேன். கிறிஸ்தவ குடும்பம் என்று நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவ தேவ பக்தியுள்ள குடும்பம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறவர்கள் தேவ பக்தியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Yesterday we mentioned a godly home is a God-centered home.
தேவ பக்தியுள்ள இல்லம் என்ற நேற்று தினத்தில் நான் சொன்னது போல அது தேவ பக்தியுள்ளது என்று சொன்னால் தேவனை மையமாக வைத்துள்ள ஒரு குடும்பம் என்ற அர்த்தமாகும். So I'd like to suggest some obligations that can be generally understood from the scattered passages in the scripture. வேதாகமத்திலே நாம் அங்குமிகுமாக காணப்படுகின்ற சில வசனங்கள் மூலமாக காணப்படுகிற சில குறிப்பிட்ட கடமைகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். And basically we are first focusing upon the woman or the wife in the home. முதலாவதாக வீட்டில் இருக்கின்ற மனைவி அல்லது பெண்மணி குறித்து நாம் சில விஷயங்களை சிந்திக்கவிருக்கிறோம். First of all, we must look at the godliness, or she should be a godly person. முதலாவதாக தேவபக்தி, அதாவது அந்த பெண் முதலாவதாக தேவபக்தி உள்ளவளாய் காணப்பட வேண்டும். Not only that she should be born again, but then one who is spiritually minded, who is interested in the spiritual welfare of the family and even in the church. மீண்டும் பிறந்த நபராக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திலே ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக குடும்பத்திலும் அதே போல திருச்சபையிலும் அவர்கள் அந்த விதத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Godliness of a woman is also exhibited in the way she lives a prayerful life. ஒரு ஸ்திரீயினுடைய தேவபக்தியுள்ள வாழ்க்கை என்று சொல்வது ஜெபம் நிறைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையும் அது எடுத்து காண்பிக்கிறது. And that means Christ is first and uppermost in her life. அப்படியானால் கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையிலே தலையாய மற்றும் முதன்மையாக இருக்கின்ற நபராக a woman who is having integrity of heart and commitment to the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்திற்கு நேராக இருக்கின்ற அர்ப்பணிப்பும் அதே போல உத்தம குணமும் காணப்பட வேண்டும். The Colossian passage and also in Ephesian passage we understand the subjection or the way that she should be submissive to the man in the home. இங்கே எபேசியர் மற்றும் கொலோசியர் நிருபத்திலே வரக்கூடிய வேத வசனங்களை வாசிக்கின்ற பொழுது வீட்டில் இருக்கின்ற புருஷன்மார்களுக்கு அவர்கள் கீழடங்கி இருக்கின்றது அங்கே சொல்லப்படுகின்றது. Now a godly woman is someone who is willingly accepting that God given position of subjection. இங்கே தேவபக்தி உள்ள ஒரு ஸ்திரீ என்பவள் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு தான் கீழடங்கி இருக்கின்ற ஒரு நிலைமையை அது எடுத்து காண்பிக்கிறது. There might be some women liberation organizations or even some of us who might think, why should I be subject to my husband? ஒருவேளை சில பெண் சுதந்திரத்தை குறித்து போராடக்கூடிய சில இயக்கங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஏன் நான் ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு கணவனுக்கு நான் கீழடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாதிடுவதுண்டு. Well, then we do not want to go into those details, but all that I want to say at this time is that this is a God-given position and it is commanded in scripture. ஆனால் அதையெல்லாம் குறித்து இப்பொழுது விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் சிந்திக்கின்ற வேளையிலே தேவனால் இது கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக மற்றும் தேவனே வடிவமைத்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. And therefore she is a godly woman who is willing to accept that position as it is and encourage the husband to be the leader in the home. ஆகவே அது சொல்லப்பட்டு இருக்கின்ற வண்ணமாகவே அதை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஸ்திரீ அதை வீட்டிலிருந்து வரும் பொழுது அந்த கணவனுக்கு கீழடங்கி ஜீவிக்கின்ற ஒரு நபராக இருப்பார்கள். She is someone who acknowledges the headship of the man in the home. வீட்டிலே அந்த ஆணுக்கு அல்லது கணவனுக்கு இருக்கின்ற தலைமைத்துவத்திற்கு அவர்கள் கீழடங்கி இருப்பார்கள். And one of the ways that she acknowledges the headship of the man is by making no major decisions in the home by herself. அந்த ஆண் அல்லது கணவனுடைய தலைமைத்துவத்திற்கு அங்கீகரித்து அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தன்னிச்சையாக அந்த பெண்மணி எவ்விதத்திலும் தனியாக ஒரு தீர்மானத்தையும் எடுக்க போவதில்லை. That means any major decisions, well, if it is small things like what you make in the kitchen and all, well, you decide, but then major decisions in the home should be in consultation and in final decision with the head of the home. முக்கியமான சில தீர்மானங்கள் என்று நான் அதனை குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் சில சமையல் அறையிலே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதற்கு கேட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாறாக வீட்டிலே எடுக்கப்படக்கூடிய சில முக்கியமான சில தீர்மானங்களை அவர்கள் அந்த தலைமைத்துவத்திற்கு ஏற்றவனமாக அதனை இணங்கி எடுக்க வேண்டியது முக்கியமாக. Another way to acknowledge the headship of the man is by staying away from criticizing the man in public especially. மற்றொரு விஷயமாக அந்த தலைமைத்துவத்திற்கு கீழடங்கி ஜீவிப்பது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கணவனை வெளிப்புறமாக வெளிரங்கமாக அல்லது அநேகர் முன்பதாக விமர்சிக்காமலும் இருக்க வேண்டும். She respects and honors her husband even in public. இங்கே வெளிப்புறமாக அநேகர் மத்தியிலும் கூட தன் கணவனை மதிக்கிறவளாக கனம் பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும். Being basically a homemaker, she is one who is willing to open her house for hospitality to be shown to others. அடிப்படையாக வீட்டை கட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்ற அவர்கள் தாமே தன்னுடைய வீட்டை மற்ற நபர்களுக்கு அதை உபசரிக்கக்கூடிய ஒரு இல்லமாய் அதை கருதி அதனை பாவிக்க வேண்டும். The best example we can see about that is Abraham, who brought those 3 visitors home and his wife Sarah
was so willingly happy to show hospitality to them. அதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் வேத புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த 3 விருந்தினரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அதன் பின்பதாக சாராள் அவர்களுக்கு உபசரிக்கின்றதையும் பின்பதாக அந்த குடும்பமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And when differences will arise, and often the woman's character is to suppress her feelings and not share them out. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற வேளையிலே பொதுவாக பெண்மணிகள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுக்குள்ளாகவே அவர்கள் மறைத்து அடக்கி வைப்பது வழக்கமாக இருக்கின்றது. But then as a child of God, as a godly person who is open to her relationships in the home, she should be able to communicate that, share that, and not suppress it. ஆனால் தேவபக்தியுள்ள ஒரு பெண்மணியாக வீட்டிலே இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் அடக்கி வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய மனதிலே மறைத்து வையாமல் அதனை வெளிப்படையாக பகிர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். There's a saying in English that says impressions without expressions leads to depression. பொதுவாக ஆங்கிலத்தில் வண்ணமாய் சொல்வார்கள், வெளிப்பாடுகள் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் அது மன அழுத்தமாய் போய்விடும். A lot of people, especially ladies, suffer from depression today. இந்த நாட்களிலே பொதுவாக பார்க்கும் பொழுது ஸ்திரீகள் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். What is the reason? அதனுடைய காரணம் என்ன? In most cases they are suppressing their feelings, or they are not able to express it, or they don't find a way out to express their feelings. பெரும்பாலான நேரத்திலே தங்களுடைய உணர்வுகள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளியரங்கமாக அல்லது வெளிப்படையாக சொல்ல முடியாதிருக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுவதனாலே அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். And so when impressions are there, they should be expressed. ஆகவே அவர்கள் மனதிலே சில விஷயங்கள் பதிந்திருக்குமானால் அதை அவர்கள் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும். She is willing to negotiate and to talk about the differences of opinions. அந்த கருத்து வேறுபாடுகளை குறித்து அங்கே விவாதித்து அதனோடு குறிப்பிட்டு அதனை பேச வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். When mistakes happen, she is willing to say confess and then forgive promptly. இங்கே தவறுகள் ஏற்படுகின்ற நேரத்திலே அதனை அறிக்கையிட்டு அதே நேரத்தில் திருத்திக் கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். As I usually mention, a family is not composed of perfect people. பொதுவாக குடும்பம் என்று சொல்வது எந்த குறைவும் இல்லாத இருவர் இருக்கின்ற ஒன்று என்று சொல்வதுண்டு. Billy Graham once said, family is a union of forgivers. பில்லி கிரஹாம் என்பவர் ஒரு முறை இப்படியாக சொன்னார்கள், குடும்பம் என்பது மன்னிக்கிறவர்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொன்னார். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That means we make mistakes and we confess and we forgive and we reconcile and we forget about it and keep going in the life cycle. வாழ்க்கை என்னும் இந்த சுழற்சியிலே நாம் தவறு செய்கின்றோம், பின்பதாக அதனை மன்னிக்கிறோம், பின்பு மறந்துவிட்டு வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த குறிப்பிட்ட சுழற்சியானது நடைபெற்று வருகின்றது. And when we talk about the submission of the woman in the home, it is always as unto the Lord, who is the head of the home. ஒரு ஸ்திரீ அங்கே வீட்டிலே கீழடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் நேரத்தில் அதை கர்த்தருக்கு ஏற்றவனமாக அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்றதை போல அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. In the portion we read from Colossians 3 and verse 18, it says, as it is fit or befitting to the Lord. நாம் வாசித்த கொலோசியருடைய வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது அது கர்த்தருக்கு ஏற்கும்படி, கர்த்தருக்கு அது அவருக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. I am sure that passage itself can speak to us more than what I am trying to say to you today. இந்த நாளிலே உங்களுக்கு எதை எடுத்துரைக்க விரும்புகிறேனோ அதை காட்டிலும் அந்த குறிப்பிட்ட வேத பகுதியே அதிகாலமாய் நமக்கு எடுத்துரைக்கின்றதாக இருக்கிறது. But then these are some general things that we can suggest as the obligations of the woman or a Christian godly woman in the home. வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அல்லது கிறிஸ்தவ தேவ பக்தியுள்ள ஒரு பெண்மணிக்கு காணப்படக்கூடிய சில பொறுப்புகள் என்பதை பற்றியுள்ள சில விஷயங்களாக இவைகள் அமைந்திருக்கின்றது. Okay, now let us focus our attention on the Christian man or the Christian husband who is supposed to be a godly person. இப்பொழுது கிறிஸ்தவ மனிதன் அல்லது கிறிஸ்தவ கணவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு காணப்படக்கூடிய சில பொறுப்புகளை பற்றி அல்லது கடமைகளை பற்றி எடுத்துரைக்க சிந்திப்போம். What are the Christian obligations of a Christian husband? ஒரு கிறிஸ்தவ கணவனுக்கு காணப்பட வேண்டிய சில கிறிஸ்தவ பொறுப்புகள் என்ன? Now we read in Colossians 3 and verse 19, husbands love your wives. கொலோசியர்ல வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள். In Ephesians chapter 5 we are told, as Christ loved the church and gave himself for her. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது கிறிஸ்து திருச்சபையை நேசித்து அதற்கென்று தன்னையே ஒப்புக்கொடுத்ததை போல புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூருங்கள் என்கிறார். And so we would like to focus on the man as the head of the home, who is not a tyrant but a very loving person.
ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு குடும்ப தலைவனாக அந்த கணவனை அல்லது அந்த ஆணை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே ஒரு நேசிக்கின்ற ஒருவராகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். He must be a man of God. அவன் தேவன் மனுஷனாக இருக்க வேண்டும். His priority is things regarding the church or things regarding God. அவனுடைய முன்னுரிமை என்று சொல்வது தேவனுக்குரிய காரியங்கள் அல்லது திருச்சபைக்குரிய காரியங்களாக இருக்க வேண்டும். Priority regarding work and job and money and anything else in the world takes the next place. உலகத்திலே காணப்படக்கூடிய தொழிலோ அல்லது வியாபாரமோ மற்ற இருக்கக்கூடிய வேலைகள் பணம் போன்ற இருப்பவைகள் இரண்டாம் நிலையில் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. Next to the Lord, it is your partner. ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையாகும். Next to your partner, it is your children. உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடுத்தபடியாக இருப்பது உங்களுடைய பிள்ளைகள். Never make your occupation a hindrance for your family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எவ்விதத்திலும் உங்களுடைய தொழில் தடையாக விளங்காதபடிக்கு பார்க்க வேண்டும். There are people whom we see who are called as workaholics. For them, work is so much important. Their family is disregarded. பொதுவாக வர்க்கஹாலிக்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே வேலை 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு குடும்பம் என்பது இரண்டாம் தரத்திலே போய்விடுகின்றது. They don't have time even to spend for the meetings in the church. திருச்சபையிலே காணப்பட இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் கூட அவர்கள் பங்கு பெறுவதற்கு நேரமற்றவர்களாக இருக்கிறார்கள். Well, I am not saying that work is not important. Work is important. We need to sustain our life, but then we need to find a balance between all this. வேலை முக்கியமல்ல, முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வேலை என்பதற்கு அதற்கு உரிய ஒரு நேரம் இருக்கின்றது. அதை சமமாக நம்முடைய வாழ்க்கையில வைத்து பார்க்க வேண்டும் என்று தான் குறிப்பிடுகிறேன். How can the man or the Christian husband exercise his headship in the home? ஒரு மனிதன் அல்லது ஒரு கிறிஸ்தவ மனிதன் எவ்வளவாக தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தலைமைத்துவத்தை நிலைநிறுத்த முடியும்? The first area of his headship is in the spiritual realm. அவனுடைய தலைமைத்துவத்திலே காணப்படக்கூடிய முதலாவது குறிப்பிட்ட இடம் என்று என்னவென்றால் அது ஆவிக்குரிய இடமாக இருக்கிறது. As the head of the home, the father or the husband in the home acts as the priest in the house. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே முதலாவதாக அந்த குடும்ப தலைவன் என்பவர் அந்த வீட்டினுடைய ஆசாரியன் என்ற பொறுப்பை வகிக்கின்றார். By that we mean he is the one in charge of the spiritual activities, to lead them to prayer and meditation and all other things that are spiritually entrusted to him. அப்படியானால் அவனுக்கென்று ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய சில செயல்பாடுகள், ஆவிக்குரிய ஜெபங்கள், ஆவிக்குரிய தியானங்கள் போன்றவற்றை குடும்பத்தில் நடத்துவதற்காக இருக்கின்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. The best example I can think of is the life of Job in his book in chapter 1 and verse 5. சிறந்த எடுத்துக்காட்டாக நான் அதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதனை தியானிக்கலாம். யோபுடைய முதல் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah, he got up and offered sacrifices for his 10 children and also for his wife. So he, as the head of the home, acted as the priest in the home. அவன் எழுந்து தன்னுடைய 10 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் அவன் பலி செலுத்தக்கூடியவனாக இருந்தான். அவன் எழுந்து அப்படியானால் அவன் தன்னுடைய ஆசாரியனுக்குரிய இருக்கின்ற பொறுப்பை நிறைவேற்றினான் என்ற அர்த்தம் பெறுகிறது. And so the first area where the headship of the man to be exercised is in the spiritual area. ஆகவே முதலாவதாக அந்த குடும்ப தலைவன் தான் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்ற பொறுப்பு என்னவென்றால் அது ஆவிக்குரிய நிலையிலே காணப்படுகின்றது. Secondly, in the area of making decisions. இரண்டாவதாக தீர்மானம் எடுக்கக்கூடியவைகள். As we mentioned already, the final decision should come from the head, who is of course the husband or the father in the home. நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசியாக குடும்பத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எப்பொழுதுமே அது குடும்ப தலைவனிடமிருந்து, அதாவது குடும்பத்தினுடைய தகப்பனிடமிருந்து அது வர வேண்டியதாக இருக்கின்றது. Nothing wrong in seeking for advice from others. பிறரிடமிருந்து ஆலோசனைகளை கேட்பது எவ்விதத்திலும் தவறல்ல. You should be open to advice of your wife or children or other people outside. உங்களுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது வீட்டினுடைய வெளியில் இருக்கின்றவர்களிடத்திலோ நீங்கள் ஆலோசனை கேட்பதில் எவ்விதத்திலும் தவறல்ல. But then they are not the ones to decide and give the final decision. ஆனால் அவர்கள் அந்த முடிவான இருக்கக்கூடிய தீர்மானத்தை எடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. Sometimes our in-laws or our parents or our friends, they decide for us what to do. சில நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய மாமனார் மாமியார் போன்ற நபர்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And that becomes more of a hindrance than a help in the family. அது குடும்பத்திலே உதவி செய்வதற்கு காட்டிலும் அது உபகாரத்தை அல்லது உபத்திரவத்தை தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. When Adam and Eve committed sin, though Eve did the mistake, the question was asked to Adam first and not to the wife. ஆதாம் மற்றும் ஏவாள் அங்கே பாவம் செய்த நேரத்தில் அந்த கேள்வியானது ஏவாள் இடத்திலே கேட்கப்படாமல் முதலாவதாக ஆதாமின் இடத்தில் தான் கேட்கப்படுகின்றது. So he is responsible for what happens in the home.
ஆகவே குடும்பத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பற்றியுள்ள ஒரு பொறுப்பு ஆதாமினிடத்தில் அல்லது ஆணிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Not only that, in the financial management of the home, the husband has a great role to play. அது மட்டுமல்லாமல் வீட்டினுடைய பொருளாதார நிலைமைகளில் அந்த விஷயங்களிலும் கூட அந்த கணவன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு. Especially these days, money management is a great problem. குறிப்பாக இந்த நாட்களிலே பண மேலாண்மை என்று சொல்வது மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. We have a lot of needs and what we have in our hands may be very less. நமக்கு அநேக தேவைகள் உண்டு, ஆனால் நம்முடைய கரத்துல இருப்பவைகளோ சொற்பமானவைகள். And a lot of our needs are come because of our comparison with our neighbors. நம்முடைய அநேக தேவைகள் நம்முடைய அயலகத்தாரிலிருந்து பார்த்து அவர்களிடத்து ஒப்புமை நிமித்தமாக நமக்கு ஏற்படக்கூடியவைகளாக இருக்கின்றது. They have a better house, they have a better car, so we think we also should have one like that. அவர்களுக்கு ஒரு சிறந்த வீடு இருக்கின்றது, அவர்களுக்கு சிறந்த கார் இருக்கின்றதாகவே நமக்கும் அப்படிப்பட்ட ஒன்று வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். You see, financial management makes us to realize that we need to live within the means that is available to us. பொருளாதார மேலாண்மை என்று சொல்லுவது நமக்கு ஏதுவாக என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மேலாண்மை சரியான முறையிலே நாம் பராமரிப்பது என்பதை குறிப்பிடுகின்றது. People who do not try to live within their means, they get overburdened with credit cards and EMIs and loans, and that's a burden for a whole life. தங்களுக்கு ஏதுவாக இருப்பவைகளில் வைத்து சரியான முறையில குடும்பம் நடத்த அறியாதவர்கள் அதற்கு கிரெடிட் கார்ட்ஸும் பின்பதாக கடனும் போன்று இருக்கின்ற அநேக பழுவினாலே அநேக சுமைகளினாலே தங்கள் மேல் சுமத்திக் கொள்கிறார்கள். Remember in 1 Timothy the words of the apostle Paul that he told to Timothy, 1 Timothy chapter 6 and verse number 6. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லியிருக்கின்ற வசனம் நமக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும். Yeah, godliness with contentment is great gain. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். If you say you are a godly person and you are not at all content with what you have and you are craving after and coveting after what doesn't belong to you, I think that godliness is meaningless. நீங்கள் உங்களையே தேவபக்தி உள்ளவள் என்று குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இருப்பவைகளிலே போதும் என்ற மனதுடனே திருப்தியுடையவர்களாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் அப்படி சொல்லிக் கொள்வது நிமித்தமா என்ன பலன் உண்டு, என்ன பயன் உண்டு? Today, a big problem in many families is the desire to have what they don't have. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் தங்களுக்கு இல்லாதவைகள் நிமித்தமா இல்லாதவைகளை நினைத்து அதை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. Well, if it is within their limits and if they are needed, definitely we should have them. அவருடைய திராணிக்கேற்றவனமாக அவைகள் காணப்படுமானால் சரி, அதனை வாங்கிக் கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம். But then may the Lord help us to be content with what we have. That is an evidence of a true godly family life. ஆனால் நமக்கு எவைகள் இருக்கின்றதோ அவைகளிலே போதும் என்ற மனதுடனே திருப்தியோடு வாழ்வதற்கு தேவன் தாமே நமக்கு அதனை கற்றுத் தருவாராக. The general management of the home also rests with the head of the home or the father in the home. வீட்டினுடைய பொதுவாக இருக்கின்ற விஷயங்களை மேலாண்மையாக நடத்துவதிலும் அதனை பராமரிப்பதிலும் இருக்கின்ற பொறுப்பு அந்த வீட்டின் கணவன் அல்லது குடும்ப தலைவனுக்கு உண்டு. In 1 Timothy chapter 3 and verse number 5, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே one of the qualities that are mentioned for the elders in the assembly, it says, if a man does not know how to rule, well, that word rule actually means manage his own house, how can he take care of the church of God? மூப்பர்களுக்கு இருக்க வேண்டிய சில பொறுப்புகள் அல்லது சில தகுதிகளை குறித்து சொல்லப்படும் வசனத்திலே ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாய் இருந்தால், அல்லது அங்கே நடத்த என்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது தன்னுடைய குடும்பத்தை எப்படியாய் மேலாண்மைப்படுத்துவது, எப்படியாய் பராமரிப்பது என்பதை நடத்தறியாதவன் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. Well, the context is actually to the elders, but I'm sure this can be applied to all of us as men or fathers in our homes. அங்கே சொல்லப்பட்டுள்ள சூழல் அங்கே மூப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது நம்முடைய வீடுகளில் பார்க்கின்ற வேளைகளிலே அது குடும்ப தலைவனுக்கு அல்லது கணவனுக்கு காணப்பட வேண்டிய பொறுப்பாகவும் நாம் சிந்திக்கலாம். All of us need to learn how to manage our own homes. நம்முடைய வீடுகள் எப்படியாய் நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் எல்லாரும் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். That is especially the responsibility of the father or the head of the home. குறிப்பாக அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனுக்கு அல்லது கணவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. Another area of headship in the home to be exercised by the man, I believe, is in the area of conflict management. குறிப்பாக மற்றொரு விஷயமாக அந்த குடும்ப தலைவனுக்கு காணப்படக்கூடிய மற்றொரு பொறுப்பு என்னவென்று சொன்னால் வீட்டிலே சில பிரச்சனைகள் அல்லது சில சலசலப்பு ஏற்படுகின்றதை சரியான முறையிலே மேலாண்மை நடத்த வேண்டும். As we already mentioned, conflicts will arise, the differences of opinion will be there as years go by. நான் ஏற்கனவே சொன்னது போல காலங்கள் கலந்து போகின்ற நேரத்திலே சில கருத்து வேறுபாடுகள் சில சலசலப்பு குடும்பத்திற்கு மத்தியில ஏற்படலாம். In the initial days you may not realize that. ஆரம்ப நாட்களிலே ஒருவேளை நமக்கு அது தெரியாமற் போகும்.
But then as days go by, we know, the spouse we got married to or the members in our home are not as good as we thought or we dreamt about. ஆனால் சில நாட்கள் கழிந்த பின்பதாக நாம் நினைத்தது போல அல்லது நாம் கனவு கண்டதை போல நம்முடைய வாழ்க்கை துணை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே நமக்கு சில முரண்பாடுகள் ஏற்படலாம். And so when conflicts arise, when difference of opinion arises or misunderstandings arise, it should be the man's initiative to settle the matter, if possible, before the sun goes down. ஆகவே குடும்பத்தில் இப்பேற்பட்ட சில சலசலப்போ சில முரண்பாடுகளோ சில கருத்து வேறுபாடுகளோ தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படும் நேரத்திலே அதை என்று மட்டுமாக அந்த கணவன் அதனை தீர்த்து வைக்க வேண்டியவனாக இருக்கிறான். முக்கியமாக அது முடிந்தவரை அது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். The best description I can make of a child of God, as the Lord told in Matthew chapter 5 and verse 9, one of the beatitudes, the Lord said, "Blessed are the peacemakers, for they shall be called children of God." இங்கே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் தாமே சொல்லியிருக்கின்ற வார்த்தையாக, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Well, that is of course referring generally to children of God, but I think all of us, and particularly the men in the home, should become peacemakers and not pieces makers. பொதுவாக அது தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ள வார்த்தையாக இருந்த போதும் கூட குடும்பங்களிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே அது குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு அது பொறுப்புள்ளதாக இருக்கின்றது. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், மாறாக சில துண்டுகளாக உடைத்து போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. There are men who find difference of opinion, they would try to run away and stay away from the home. சில ஆண்களை பார்க்கும் பொழுது கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்ளும் நேரத்தில் அவர்கள் அவ்விடத்தை விட்டு அல்லது வீட்டை விட்டு வெளியே ஓடி போகின்றவர்களாக இருக்கிறார்கள். We hear of men who desert their home, if not Christian, but we hear stories like that. நாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் அல்ல, மாறாக மற்ற வெளியிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே சில கதைகளை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். Running away from the problem. அந்த பிரச்சனை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். Running away from the problem is not the solution to the problem. இங்கே பிரச்சனையை விட்டு விலகி ஓடுவது எப்பொழுதும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்தாது. And the problems could go to an extent where there is division and even divorce. That is become quite common nowadays among us. அந்த பிரச்சனை என்று சொல்வது அது அதற்கு தீர்வை கிடைக்கப்பெறாமல் அது கருத்து வேறுபாடுகளாக வித்தியாசங்களாக ஏற்பட்டு பின்பதாக விவாகரத்துக்குள்ளும் சென்று முடிவடையக்கூடியதாக அதிகமாய் நிலவுகின்றதை பார்க்கிறோம். The way we handle the issue, sometimes instead of bringing a positive result, it brings a negative result. அந்த பிரச்சனையை அந்த சர்ச்சையை நாம் சரியான முறையில் தீர்வு கண்டு அது நேர்மறையான பதிலை கொண்டு வருவதற்கு பதிலாக எதிர்மறையான சில பதில்களை நாம் கொண்டு வருகின்றோம். Yes, the man in the home or the family head should be a peacemaker in the home. வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஆண் அல்லது அந்த குடும்ப தலைவன் வீடுகளிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். When there was a problem between the servants of Abraham and servants of Lot in Genesis chapter 13, there we read Abraham is pleading with him, "Let us not fight. We are relatives." ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமும் வேலைக்காரருக்கும் லோத்தும் வேலைக்காரருக்கும் அங்கே சில பிரச்சனைகள் சலசலப்பு ஏற்படுகின்ற நேரத்திலே அங்கே ஆபிரகாம் முன்னின்று அவர் பேசி, நமக்குள் விவாதம் வேண்டாம், நமக்குள் பிரச்சனை வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொன்னான். Yes, we are brethren, but then actually his brother's son only, but we are family relatives, and so let us not fight. நாம் சகோதரராக இருக்கின்றோம், உறவின் முறையிலே நாம் சகோதரராக இருக்கின்றோம், ஆகவே நாம் ஒரே குடும்பமாக உறவினராக இருக்கின்றோம், நமக்குள் சண்டை வேண்டாம் என்று சொன்னான். That peace-loving nature, peace-loving character should be found in any father or any head in the home. அந்த சமாதானத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு, ஒரு குணாதிசயம் நம்ம வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் காணப்பட வேண்டும். And then when we look at Ephesians chapter 6, we read the fathers are given special instruction about bringing up the children. பின்பதாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை குறிப்பிட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது வீட்டிலே அந்த குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய முறைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. You fathers provoke not your children, it says. இங்கே பிதாக்களே நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So fathers have a more important responsibility, though many of us leave our children to our mothers to take or our wives to take care. பெரும்பாலான இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாய்மார்களிடத்திலே அவர்களை பொறுப்பு நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லி விட்டுவிடுகிறது போல் அல்லாமல் இங்கே அவர்கள் அதனை பொறுப்பேற்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Yes, the headship in the home also involves taking good care of your children. உங்களுடைய பிள்ளைகளை பராமரித்து வளர்த்துவதிலே அந்த குடும்ப தலைவனும் அதற்கேற்ற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். And so thereby you are actually winning the love of the whole family. ஆகவே இதன் மூலமாக அந்த முழு குடும்பத்தினுடைய அன்பையும் நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீர்கள். According to 1 Peter chapter 3 and verse 7, he is one who has an understanding mind. He understands the limitations of the men in the home or people in the home.
ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களிலே சரியான ஒரு புரிந்து கொள்ளும் உணர்வை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். One of the ways of understanding the situation is to be a good listener. அந்த சூழலை புரிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அவன் சரியான முறையில் அதனை செவி சாய்க்கின்றவனாக அதனை கேட்கிறவனாக இருக்கிறான். A leader or a head is a good listener, or as they usually say, a good lover is a good listener. பொதுவாக ஒரு தலைவன் அல்லது ஒரு குடும்ப தலைவர் என்று சொல்லுவர் நல்ல முறையிலே கேட்கிறவராக செவி சாய்க்கின்றவராக இருக்க வேண்டும். ஒரு நேசிக்கின்ற ஒருவன் நன்றாய் செவி சாய்க்கின்ற ஒருவன் என்று சொல்லப்படுவதுண்டு. You know, many of us who are married for many years, we know how important it is to listen and how difficult it is to listen because we don't have the patience to listen. திருமணமாக அநேக ஆண்டுகளாக ஜீவித்திருக்கிறவர்கள் நாம் செவி சாய்ப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் எப்படி நாம் செவி சாய்க்க முடியாமல் போகின்றது என்பதை குறித்தும் அறிந்திருக்கின்றோம். Our spouses, they have a lot of things to share and we want them to be as brief as possible, you know, but they want to be as elaborate and make the picture so clear, but we have no patience to listen. நம்முடைய வாழ்க்கை துணை நம்மிடத்துல வந்து விஷயங்களை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கான அநேகம் இருக்கின்றது. அதை விரிவாக்கமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நாம் அதற்கு செவி சாய்க்க போதனை கேட்பதற்கு நமக்கு பொறுமையற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். And so, communication is something very important in the home. ஆகவே குடும்பத்திலே பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியமாய் கருதப்படுகின்றது. Between husband and wife, between children and parents, communication should be always open 24/7. கணவன் மனைவிக்கு இடையிலே, அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அல்லது அவர்களுடைய சம்பாஷணை என்பது 24 மணி நேரமும் 7 நாட்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது ஆயத்த நிலையில் காணப்பட வேண்டும். Today with the high-tech gadgets in our hands, the mobile phones, we get communication from and we send communication to people far and wide, whereas we are cut off from people who are within our own homes. இந்த நாட்களிலே நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள் நிமித்தமாக நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டே எங்கெங்கோ இருக்கக்கூடியவர்களோடு கூட நாம் பேசுகின்றோம், அவரோட விஷயங்களை கேட்டறிகின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து நாம் பேசுவதில்லை, ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தை அற்றவர்களாக இருக்கின்றோம். Sometimes we become so busy and we send busy signals. All lines in this route are busy. Try after some time. அநேக நேரத்திலே நாமும் கூட நான் அலுவலாக இருக்கிறேன் என்று சொல்லி சில சிக்னல்களையும் அனுப்புகின்றவர்களாக இருக்கின்றோம். ஐயோ நான் இப்பொழுது பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகின்றோம். All right, communication is actually one of the keys to have a listening heart and a listening ear that will lead you to understand actually the situation in the home. வீட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சூழலை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சரியான முறையில் அதை அறிந்து கொள்வதற்கு செவி சாய்க்கக்கூடிய இருதயமும் செவி சாய்க்கக்கூடிய ஒரு காதுகளும் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. A good husband is one who have not been complaining and comparing the things in the home with what others have. ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல கணவன் என்று சொல்பவன் வீட்டில் இருக்கக்கூடியவைகளை குறித்து பிறரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பதோ பிறரோடு கூட அதனை குறை சொல்லக்கூடியவனாகவோ இருக்க மாட்டான். He is appreciative and he is encouraging the efforts of the spouse or the children. வாழ்க்கை துணையோ அல்லது இருக்கக்கூடிய பிள்ளைகள் நடத்தக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்கள் பாராட்டி பேசக்கூடியவர்களாக உற்சாகப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். How important it is that people in the home love to receive encouragement and appreciation from those who receive the blessing. அங்கே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகள் பிறரிடமிருந்து எவ்வளவாக உற்சாகத்தையும் அதே போல பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா? And remember, when the man in the home or the leader who is not Mr. Perfect makes a mistake, never let your ego keep you away from saying a word of sorry, maybe to your wife or even to your children. அநேக நேரத்திலே மிஸ்டர் பெர்ஃபெக்டாக அல்லது எவ்விதத்திலும் அந்த குறைவே இல்லாத இருக்கக்கூடிய அல்லது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இல்லாத பட்சத்திலே உங்களுடைய கணவன் அல்லது வாழ்க்கை துணை அந்த தவறுகளை இழைக்கும் நேரத்திலே உங்களுடைய தலைக்கணத்து நிமித்தமாக நீங்கள் அதை மன்னிப்பை வழங்கவோ அல்லது அதை மறக்கவோ நீங்கள் முற்பட வேண்டாம். So as a family, as a husband and a wife and the children, they live as an example to one another and plus those who are outside them. ஆகவே ஒரு குடும்பமாக ஒரு தேவபக்தியில் ஒரு குடும்பமாக அதே போல வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கின்ற ஒருவராக அவர்கள் ஜீவிக்கிறார்கள். When God gives you children, blesses you with children, we need to bring them up in the fear of the Lord and train them for the Lord and not for the world. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பிள்ளைகளை அவர் தரும் நேரத்திலே அவர்கள் ஆண்டவருக்கென்று வளர்த்து உலகத்திற்காக அல்ல மாறாக ஆண்டவருக்கென்று அவர்களை வளர்த்தி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Today, as families, how much of our time is spent on the children to learn things which are in the world and how less time we spend for them to learn things of the Lord.
இந்த நாட்களிலே பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு அதிகமான நேரத்தை அவர்கள் செலவிட்டு அதில் அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே தேவனுடைய காரியங்களிலே தேவனுடைய விஷயங்களிலே அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு குறைவான நேரத்தை மட்டுமே ஒதுக்குகின்றோம். You know, the Lord has given to us the next generation in our hands to train them up so that, you know, they will stand for the Lord. தேவன் நம் கரங்களிலே அடுத்த தலைமுறையை நம் கரங்களில் ஒப்படைத்து அவர்கள் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்திருக்கின்றார். That's a great responsibility as fathers or mothers or families given to us. அது குடும்பங்களாக நம்முடைய தகப்பன்மார்களாக தாய்மார்களாக நமக்கு நம் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. I want to show you an example of this from the book of Isaiah chapter 8. ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். All right, we looked at the obligations of the husband and the wife and of course the children too, but now to summarize this, I want to show you an example from the life of Isaiah in the book of Isaiah chapter 8. ஒரு கணவன் ஒரு மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டி இருக்கின்ற பொறுப்புகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேனாகவே இது எடுத்து காண்பிப்பதற்காக இன்னும் அழுத்தமாய் சொல்வதற்கு ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன். Look at verse number 11. 11வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. Look at verse 13. 13 சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Then verse number 18. 18வது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Now here is Isaiah, who is usually called as a major prophet. இங்கே பெரிய தீர்க்கதரிசி என்று பொதுவாய் சொல்லப்படக்கூடிய ஏசாயா இங்கே இருக்கின்றார். Now what is the kind of life he had as a family? ஒரு குடும்பமாக எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் நடத்தி இருக்கின்றார். Now being a prophet, definitely he had his responsibilities. ஒரு தீர்க்கதரிசியாக நிச்சயமாக அவருக்கு ஏற்ற ஒரு பொறுப்புகள் காணப்பட்டிருக்கும். But he had a wife. ஆனால் அவருக்கு மனைவி இருந்தது. He had children. அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். Children with the long names like Maher-shalal Hasbaz and Shear Jashub, you know, long names but very meaningful names. பெரிய பெரிய பெயர்களை உடைய அர்த்தம் நிறைந்திருக்கின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். மகர்-ஷலால் ஆஷ்பாஸ், ஷியார் யாசூப் போன்ற பெயர்கள் அங்கே இருக்கின்றது. They were having prophetical meanings. அவைகள் தீர்க்கதரிசன அர்த்தம் உடையவைகளாக இருக்கின்றது. All right, now leaving aside that, in verse 11 actually the Lord had a very special message of instruction for Isaiah. இங்கே 11வது வசனத்திலே கர்த்தர் தாமே சில அறிவுரை சொல்லக்கூடிய சில முக்கியமான செய்தி அங்கே அமைந்திருக்கின்றது. It was a personal message for him. அது அவருக்கென்று தனிப்பட்ட முறையில வந்த செய்தியாகும். All right, so even Isaiah had to learn before he would become a prophet or share the word. அவர் தீர்க்கதரிசியாவதற்கு முன்பதாக அல்லது வார்த்தையை பிறரிடத்தில் சொல்வதற்கு முன்பதாக அவருக்கென்றும் தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி உண்டு. There it says, the Lord instructed me. கர்த்தர் எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது என்று சொல்லப்படுகிறார். புத்தி, that means I also need some buddhi. Before I tell some buddhi to others or instruction to others, I need to learn it first. ஆகவே பிறருக்கு நான் புத்திமதிகளை அறிவுரைகளை சொல்வதற்கு முன்பதாக முதலாவதாக எனக்கு சில புத்திமதி வேண்டும், அறிவுரைகள் அவசியமாக இருக்கின்றது. Many men think, we know everything. I did that degree, this degree, and I am a MBA or I have this job. I don't need to learn anything more. That's a very wrong understanding of who you are. அநேக நேரத்தில் நான் அதையெல்லாம் படித்திருக்கிறேன், MBA படித்திருக்கிறேன், சில பட்ட படிப்புகளை மேற்கொண்டிருக்கிறேன், ஆக இனிமேல் எனக்கு எந்த விதமான படிப்போ கல்வி அறிவோ அவசியமில்லை என்று சொல்ல அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றும் தவறானதாக இருக்கிறது. We are ever learners till the end of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Especially in the home, we are learning from our wife and learning from our children, and every day something new will be there which we never thought before. குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே நாம் அனுதினம் நம்முடைய மனைவியிடம் இருந்து நம்முடைய பிள்ளைகளிடம் இருந்து நாம் அறியாத சில விஷயங்களையும் கூட கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Now here Isaiah had an open mind to learn or to be instructed with what God wanted to tell him. ஆகவே தேவன் தன்னிடமாக இருந்து தன்னிடம் எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை அவர் கேட்டு அதன்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அவரிடத்திலே உண்டு. And what is the message he was given? அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? Verse number 11 says, do not walk in the way of this people. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட செய்தி, இந்த ஜனத்தின் வழியிலே நீ நடவாதபடிக்கு இருக்க வேண்டும். All right, now it's a big story to find out what was wrong with the people of God or the way of this people that made God to tell Isaiah, you don't walk in their ways. ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் இந்த ஜனத்தினுடைய வழியிலே நீ நடவாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஜனம் எவ்வழியிலே நடந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நேரமில்லை.
Just to give you an example, in chapter 1, God says, I brought up children and I fed them, nourished them, but they rebelled against me. ஆனால் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நானோ பிள்ளைகளை வளர்த்தேன், அவர்களை ஆளாக்கினேன், அவர்களை பராமரித்தேன், அவர்களை போஷித்தேன், ஆனால் அவர்களோ என்னை மறந்தார்கள் என்று சொல்கிறார். The ox knows its owner, the ass knows its crib, but my people don't know me. அந்த எருதானது தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணியும் அறிந்திருக்கின்றது, ஆனால் என் ஜனங்களோ என்னை அறியவில்லை என்று அவர் சொல்கிறார். That means my people, the so-called my people, have become worse than animals. ஆகவே மிருகங்களை காட்டிலும் என்னுடைய ஜனங்கள், என் ஜனங்கள் என்று என்பவர்கள் அவர்கள் மிக மோசமாய் கேவலமாய் போய்விட்டார்கள். So God is giving a special message to Isaiah. You are not going to compromise or live in this world with your family the way the so-called people of God are living. ஆகவே ஏசாயாவின் இடத்துல மிகவும் விசேஷித்த ஒரு செய்தியாக ஆண்டவர் அவரிடத்துல சொன்னது, நீ இப்பொழுது அழைக்கப்படுகிறார்களே என் ஜனங்கள் என்று, இவர்கள் வழியில நீ நடவாதபடிக்கு நீ வேறு வழியில் நீ வித்தியாசமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் ஒரு செய்தியை தருகிறார். Today one excuse, I think it's a lame excuse which many people make is, brother, all are doing like that, brother, so we also follow suit. ஆகவே இன்றைக்கு பொதுவாக முடமான ஒரு சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், பிரதர் எல்லாரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். All are having this kind of style, brother. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை பாங்கு இருக்கிறதே. All are having this kind of lifestyle, so I am also following that. இப்பேற்பட்ட வாழ்க்கை பாங்கு எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது, ஆகவே நானும் இப்படி வாழ்ந்து போகிறேன் என்று brother, even believers are like that, brother. சகோதரனே, விசுவாசிகள் கூட இப்படி இருக்கிறார்களே. Even evangelists, look at they are also doing like that. இங்க பாருங்க, சுவிசேஷகரை பாருங்கள், அவர்களும் இப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். Isaiah had no excuse to make like that. God says, Isaiah, you are not going to walk in the way of this people. ஆனால் ஏசாயா அப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லவில்லை. ஆனால் தேவன் ஏசாயாவை பார்த்து, ஏசாயாவே நீ இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். In verse number 13, God is telling to Isaiah, you need to fear God and not the people. 13வது வசனத்திலே, நீ அந்த சேனைகளின் கர்த்தருக்கு நீ பயப்பட வேண்டும், நீ மற்ற ஒருவருக்கும் அல்ல என்று சொல்கிறார். Yesterday we had read the Psalm 127 plus 128, and one of the outstanding phrases in that psalm is, blessed is the man who fears the Lord. நேற்றைய தினத்திலே 127 128வது சங்கீதத்தை நாம் தியானித்தோம். அதிலே பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Yes, if the Lord is building up our home, and definitely we will live a God fearing life. கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டுவாராகில் நிச்சயமாக நாம் பாக்கியம் உள்ளவர்களாக, அதே நேரத்தில் தேவ பக்தி உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும். With the godly wife and godly children around your home, that will be a God fearing family. உங்களுடைய வீடுகளிலே தேவ பக்தி உள்ள புருஷனும் தேவ பக்தி உள்ள மனைவியும் பிள்ளைகளும் இருக்கின்ற நேரத்திலே அது தேவ பக்தி உள்ள தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பங்களாக அது காணப்படும். So as the head of the home, as the the father in the home, Isaiah is given a special instruction about being different from those who are out in the world or even in the church. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆணாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனாக, அந்த குடும்பமானது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, முன்மாதிரியான ஒரு குடும்பமாக காணப்பட வேண்டும் என்பதற்கான சில பொறுப்புகள் ஏசாயாவினுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. God had given many other instructions also, but since there is no time, and just coming to verse number 18, அநேக அறிவுரைகளை ஏசாயாவினிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் நேரத்தின் குறைவினாலே அவைகளை சொல்லாமல் 18வது வசனத்திற்கு நான் வருகிறேன். Look at the response of Isaiah as a family man to what instruction was given to him. குடும்ப தலைவனாக ஏசாயாவினிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில பொறுப்புகளுக்கு ஏற்றவனமாய் அவன் திரும்ப சொல்லக்கூடிய பதில் என்னவென்று அங்கே பாருங்கள். He just did not hear it and then leave it. அது ஏதோ சும்மா காதலை கேட்டுவிட்டு அப்படி விட்டு விடுகின்றவனாக அல்ல. Neither did he say, okay Lord, that's a good message, we will think about it. சரி ஆண்டவரே, அது நல்ல செய்திதான், நாங்க அதை பத்தி சிந்திக்கிறோம் என்று அவன் சொல்லவில்லை. Neither did he say, take notes, okay, that's a good point, and take all the notes and fold the book and keep it. சரி சரி என்று சொல்லி அதனை சரியாக நல்ல குறிப்பாக இருக்கிறது என்று சொல்லி எழுதி வைத்துக் கொண்டு அப்படியே நோட்டை மூடி வைத்து விட்டு அவன் போகவில்லை. But that's what we do most of the time when we hear a message or when we read the word of God. பெரும்பாலுமாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுதும் தேவ செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் இதைத்தான் நாமும் செய்கின்றோம். But look at the response of Isaiah in verse number 18. ஆனால் 18வது வசனத்திலே ஏசாயா சொல்லக்கூடிய பதில் என்னவென்று பாருங்கள். As a father, as a head of the home, the message was actually given to him. ஒரு குடும்ப தலைவனாக, குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆணாக அந்த செய்தி அவனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. But when he made a decision to do something about it, about the message he heard, he also included his children. ஆனால் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் கேள்விப்பட்டிருக்கின்ற அந்த செய்திக்கு அவன் கேட்ட பின்பதாக அதனை பதில் சொல்லும் பொழுது தன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சேர்த்துக் கொள்கிறார். Definitely his wife also is there. That's understood, of course, by default, because without wife, children are not there. So we can actually paraphrase it and say, I and my family, that's including my wife and children. The decision is mentioned in verse number 18, second part.
ஆகவே 18வது வசனத்திலே பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய மனைவியும் அதில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இதனை குறித்து சற்று விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், நானும் என்னுடைய குடும்பமும் இவ்வனமாக இருப்போம் என்று சொல்லி 18வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே அவர் சொல்கிறதை Yes, the children God has given me, the family that God has given me, we are going to be a sign and a wonder in Israel. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Yes, the Lord told me that I should not be, compromising and walking according to the ways of even the people of God or imitate their standards. I and my family, we will be different. நானும் என்னுடைய குடும்பமோ இவ்வுலகத்தில் இங்கே ஜீவிக்கக்கூடிய மற்ற ஜனங்களைப் போல அல்லது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாங்குக்கேற்றவனமாக நாங்கள் சமரசம் செய்து அவர்களை பின்பற்றி போக மாட்டோம், அதன்படி வழுவி போக மாட்டோம். மாறாக நாங்கள் வித்தியாசமுடையவர்களாக முன்மாதிரிகளாக ஜீவிக்க போகிறோம் என்கிறார். Look at what he says, we will be a sign and a wonder. அவர் இங்கே சொல்லும் வார்த்தை கவனிங்கள், நாங்களோ அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க போகிறோம் என்கிறார். அடையாளம், a sign means something that gives direction or something that guides. அடையாளம் என்று சொல்லப்படும் நேரத்தில் ஒரு திசை காட்டியாக அல்லது ஏதோ ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றவண்ணமாக இருக்கின்றது. We have signboards when we travel on the road. நாம் சாலைநூடாக பயணம் செய்யும் பொழுது சில அறிவிப்பு பலகைகள் காணப்படும். And all the signboards are up in the air, not on the road, is it not, or down here. அங்கே அறிவிப்பு பலகைகள் எப்பொழுதுமே அந்த தாழ பார்த்தோ அல்லது சாலையிலே காணப்படாது மற்றும் மாறாக மேல் நோக்கி இருக்கும். It is lifted above. அது மேல் உயர்ந்ததாக இருக்கும். So that people can look up and see the sign. ஆகவே ஜனங்கள் அதனை சற்று மேல் நோக்கி உற்று பார்த்து பின்பதாக செல்வார்கள். If you see the sign, that board will give you the direction or the place to go, or it will give you some important information. அந்த பலகையை நீங்கள் பார்க்கும் நேரத்தில் எவ்விடமாக நீங்கள் செல்ல வேண்டும், இந்த திசை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு திசை காட்டியாக எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் காண்பிக்கிறது. Because it is above, you cannot miss it. It will be there, evidently seen. அது மேல் உயர்ந்து அது இருப்பது நிமித்தமாக அது எவ்விதத்திலும் நாம் கவனியாமல் போக முடியாது. நிச்சயமாக அதனை பார்த்துதான் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். Isaiah says, I and my family, we will be a sign. That means one step above the rest of the average people. ஆகவே ஏசாயா சொல்லும் பொழுது நானும் என்னுடைய குடும்பமும் அடையாளமாக இருப்போம் என்று சொல்லப்படும் நேரத்தில் நாங்கள் மற்றவர்களைப் போலல்ல அல்லது மீதியானவர்கள் போலல்ல, மாறாக அவர்களை காட்டிலும் ஒரு படி மேல் ஆக நாங்கள் இருப்போம் என்கிறார். Most of us are satisfied to live an average ordinary life. பெரும்பாலுமாக இருக்கக்கூடிய நாம் அங்கே சராசரியாக இருக்கின்ற சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகின்றோம். But God calls us to be a sign for others, one step above the ordinary. இங்கே சாதாரணமாக சமரசமாக அல்லது சராசரியாய் வாழ்ந்து வரக்கூடிய ஜனங்களை காட்டிலும் ஒரு படி மேலாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகின்றார். Remember in 1 Timothy 4:12 when Paul was telling to Timothy, he says, be an example for the believers. அங்கே 1 தீமோத்தேயு 4:12 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இரு என்று எழுதுகிறார். You see, I can be an easy example for the unbelievers. நான் அவிசுவாசிகளுக்கு ஒரு எளிதாக நான் எடுத்துக்காட்டாய் ஜீவிக்க முடியும். They live dirty lives and they fight, I don't fight. I go to Sunday meeting, they don't do that. So, to them I can be a good example. அவர்கள் அசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள். ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு செல்கிறேன், அப்படிலாம் நான் செய்வதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் முன்மாதிரியாக நான் வாழ முடியும். But then to be an example for the believers or quote unquote brethren itself, you need to live one step above the average ordinary people. ஆனால் நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது சகோதரர சபைக்கு நீங்கள் முன்மாதிரியாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி நீங்கள் மேலாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் பெறுகிறது. When God spoke to Isaiah, he did not ignore the message or just leave the message, but he decided, yes, I and my family, we will live above the others and be a sign and a wonder for the people of God. தேவன் ஏசாயாவுக்கு அந்த செய்தி அவர் சொன்ன நேரத்தில் ஏசாயா அந்த செய்தியை கேட்டுவிட்டு தவிர்க்கவோ அதை விட்டுவிடவோ அல்ல, மாறாக நானும் என்னுடைய குடும்பமும் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம் என்கிறார். May that be a challenging word that we can imprint in our own hearts, even as we attended these couple of days of these Zoom meetings, to realize, yes, I just don't want to be an ordinary family man, or my family should not be one among the many, but I and we as a family should be a sign and a wonder for the people of God. ஆகவே இந்த இருதின கூட்டங்களிலே நாம் பங்கு பெற்றிருக்கின்ற நாம் தாமே இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நம்முடைய குடும்பங்களுக்கு ஏதுவாக நானும் என்னுடைய குடும்பமும் மற்ற நபர்களைப் போலல்ல, மீதம் இருப்பவர்களைப் போலல்ல, மாறாக அநேக குடும்பங்கள் மத்தியிலே ஒரு குடும்பமாக நான் இப்படியே இருந்து விட்டு போகிறேன் என்பதல்ல, ஒரு சிறந்த குடும்பமாக. Okay, sorry, it is not an easy task at all.
அது ஒரு எளிதான ஒரு காரியமே அல்ல. To live a godly family life is not easy at all. ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக ஜீவிப்பது எளிதான காரியம் அல்ல. It is a difficult job indeed. அது நிச்சயமாக கடினம் உள்ளது. But then, as we read yesterday, unless the Lord builds your house, we are laboring in vain. ஆனால் நேற்று தினத்தில் வாசித்தது போல கர்த்தர் வீட்டை கட்டானாகில் நம்முடைய பிரயாசம் அனைத்தும் வீண். Yes, he is the one who is willing to build up our home, and we only need to be available in his hands. ஆகவே கர்த்தர் தாமே நம்முடைய குடும்பத்தை மேலெழும்பி கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே அது அவருடைய கரத்தில் இருக்கின்றது. To lead the home, to live a godly life in the home, we need the wisdom of God. வீட்டிலே தேவனோட தேவ பக்தியாய் ஜீவிப்பதற்கும் அதே போல் அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கும் தேவ ஞானம் என்பது மிக முக்கியமாகும். We need the grace of God. தேவ கிருபை நமக்கு அவசியம். We need to seek the presence of God. தேவ பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும். James 1:5 we are told, if anyone seeks the wisdom or lacks wisdom, let him ask of God who gives to all men liberally. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் அபரிவிதமாய் கொடுக்கின்ற தேவனிடத்திலே அவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When we come to the presence of God and seek the wisdom of God, he will give us his not only wisdom but also his grace to manage our families well for the glory of God. அந்த ஞானத்தை நாடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய முகத்தை நாம் தேடி அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் ஞானத்தை மட்டுமல்ல மாறாக நல்ல முறையிலே சிறந்த ஒரு குடும்ப பக்தியுள்ள குடும்ப வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக ஒரு கிருபையும் அவர் நமக்கு தருகின்றவராக. As Isaiah says, I will be not only a sign, a wonder. Wonder means people who see their life, they will say, brother, how you are able to live like this? They will be wonderstruck. ஏசாயா சொல்லும் பொழுது நான் அடையாளமாக மட்டுமல்ல நான் அற்புதமாக இருக்க போகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஜனங்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை முறை பார்த்து சகோதரனை உங்களால் எப்படி ஜீவிக்க முடிகிறது என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். May that be the decision that all of us can make. Yes, I and my family, we will be a sign and a wonder. ஆக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுப்போம். நானும் என்னுடைய குடும்பமும் நாம் நம்முடைய ஜனத்திற்கு மத்தியிலே அற்புதங்களாக அடையாளங்களாக ஜீவிப்போம் என்ற ஒரு தீர்மானம் எடுப்போம். The beauty of the home or the family is orderliness. வீட்டினுடைய அலங்காரம் அல்லது குடும்பத்தினுடைய அலங்காரம் என்று சொல்வது அங்கே ஒழுக்கமாகும். The blessing of the family is contentment. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது திருப்திகரமான வாழ்க்கை. The glory of the home is hospitality. வீட்டினுடைய மகிமை என்பது உபசரிப்பு. And the crown of the home or the family is godliness. வீட்டினுடைய கிரீடம் என்று சொல்வது குடும்பத்தினுடைய கிரீடம் என்று சொல்வது தேவ பக்தியாகும். May our homes and our families be godly, which means Christ-like, so that in this world we will shine as lights that will bring not only glory to the Lord but add many people who are not saved unto the fold of God. ஆகவே இந்த பூமியிலே ஜீவிக்கின்ற நாம் தாமே நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வீடுகள் இந்த ஒரு வெளிச்சங்களாக இருந்து கொண்டு அநேகரை ஆண்டவருக்கு ஏதுவாக கொண்டு வரக்கூடியவர்களாக அதே நேரத்தில் தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடியதாக காணட்டும். When God called Abraham in Genesis 12 and blessed him, God said a particular word like this, through you all the families of the earth will be blessed. ஆதியாகமம் 12 தேவன் ஆபிரகாமை அழைத்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையாக இங்கே சொல்லும் பொழுது உன் மூலமாய் இந்த பூமியில இருக்க எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Or we can say through your family many families will be blessed. அல்லது உன் குடும்பத்தின் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். May our families be a sign and a wonder and also a channel of blessing for many others in the days to come. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் வரக்கூடிய நாட்களிலே ஒரு அடையாளங்களாக அற்புதங்களாக மட்டுமல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகக்கூடிய வாய்க்கால்களாக காணப்படட்டும். May the Lord bless these words for our hearts. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து and may his name alone be glorified. அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. Thank you and God bless you. நன்றி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைக்கும் இன்றுமாக நாம் தேவன் எவ்வளவு அற்புதமாக குடும்பத்தை வடிவமைத்திருக்கிறார் என்கிற காரியங்களை நாம் கர்த்தருடைய தாசர்கள் மூலமாய் நாம் கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலும் குடும்பத்தில் உள்ளதான குடும்பத்தார்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இந்த உலகம் முழுவதுமாய் குடும்பங்களாலே நிறைந்திருக்கிறது. அதில் கிறிஸ்தவ குடும்பங்களும் உண்டு. ஆனால் உலக குடும்பத்தையும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது அது தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பம் என்பதாகும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவியினுடைய பங்கு என்ன, அவருடைய பொறுப்பு என்ன என்கிறதை பல காரியங்களை புதிய ஏற்பாட்டின் பழைய ஏற்பாட்டின் பல பக்கங்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக, அதாவது அவர்கள் ஜெபம் நிறைந்தவர்களாக,
உபசரிக்கின்றவர்களாக, கீழ்ப்படிகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஒரு கணவன் என்கிற நிலையிலே அவருடைய பொறுப்பு என்கிற நிலையில் அன்புள்ளவர்களாக, முதலாவது ஆவிக்குரிய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, அங்கே தீர்மானம் எடுக்கக்கூடியதிலே அவர்கள் சரியான காரியங்களை தீர்மானம் எடுக்கிறவர்களாக, பொருளாதார மேலாண்மை செய்யக்கூடியவர்களாக, பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்களாக, பிள்ளை வளர்க்கிறதிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஏராளமான பொறுப்புகளை குறித்து, கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைக்கும் உள்ளதான பொறுப்புகளை குறித்து நாம் சிந்தித்தோம். அவைகளை உதாரணமாய் எடுத்துக்காட்டாக ஏசியாவினுடைய குடும்பத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை அந்த தேசத்திற்கு அடையாளமாய் அற்புதங்களாய் அங்கே வைத்திருந்தார். கர்த்தர் புத்தி சொல்லி அவருக்கு சொல்லி விளம்பின காரியத்தை அங்கே ஏசாயா அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஜனத்தை போல நடக்காதே என்கிறதான பல காரியங்களை அங்கே சொன்னார். ஏராளமான காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இறுதியாக அதற்கு பதில் சொல்லும் பொழுது, நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகளும் அடையாளங்களாகும் அற்புதங்களாகும் திகழுவோம் என்கிறதான ஒரு அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தினதை பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அருமையான கர்த்தருடைய தாசர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது, நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரியாய் நிறைவேற்றுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்டது நம்முடைய குடும்பத்துக்கும் உரியது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அன்றைக்கு ஏசாயா சொன்னதான தீர்மானத்தை போல நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அடையாளங்களாகும் அற்புதங்களாகும் தேசத்திலே வாழ, உலகத்தார் மத்தியிலே அவர்களைப் போலல்ல, நாம் வித்தியாசமானவர்களாய் தேவ பக்தியுள்ள குடும்பத்தாரை வாழும்படியாக நாம் தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை இதில் நாம் குறைவுபட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், யாக்கோபு ஜெபித்தது போல ஒரு ஞானத்திலே குறைவுபட்டான் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் தருவார். ஆகவே இவைகளை நாம் குறைவாய் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஒரு வாய்க்காலாய் கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவே நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பங்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்டதான ஜெப சிந்தையோடு கூட இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஊழியர் கே மேத்யூ அவர்களுக்கும் மொழிபெயர்த்த தினேஷ் பூபதி அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றியை தெரியப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடன் செல்வதற்கு முன்பதாக இறுதியாக நாம் நன்றியுரையை நாம் கேட்க இருக்கிறோம். கோடம்பாக்கத்தின் சபையிலே மூப்பர்களை ஒருவராக இருக்கக்கூடியதான சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் இப்பொழுது ஒரு சில நன்றி வார்த்தைகளை நமக்கு தெரியப்படுத்துவார். அதைத் தொடர்ந்து இறுதியாக கோயம்புத்தூர்லே ஊழியம் செய்யக்கூடியதான CK சாமி அவர்கள் இறுதியாக ஜெபம் செய்து நிறைவு செய்வார்கள். இப்பொழுது நாம் நன்றி வார்த்தைகளை நாம் கேட்கலாம். Praise be to God. I thank and praise God the Almighty for making these 2 days of all Tamil Nadu Zoom family meet, the 5th all Tamil Nadu Zoom family meet, a blessed one. God was gracious to us during these 2 days. The 2 Corinthians chapter 9 verse 15. Thanks be to God for his unspeakable gift that is only coming to my mind. May the good Lord continue to be with us. Also on behalf of Kodambakkam Christian Assembly, Chennai, I thank Evangelist K.A. Matthew, the principal of Stewart's Bible College, Chennai, for sharing God's word on the topic, God's design for a good family. Praise God for enabling dear uncle to speak by the strength of God. I don't think we can hear a better message than these of practical advices from the word of God, a God-centered family life. May each one of us try to endure and to do that. I also thank both the translators, Brother Surendran and from Royapuram, Chennai Assembly, and Brother Dinesh from Bhupati from Ebenezer Gospel Hall, Coimbatore, for translating the messages from English to Tamil in the most wonderful way. May God continue to bless you all and continue to be with you all. I also thank all the 6 singers who had led the singing time in the blessed way. Really, it was wonderful singing, a very professional way, and may the good Lord be with you for enabling you to glorify him more in the days to come. My gratitude also goes to the master of ceremony, to Evangelist K. Vivekanand from Madurai, and also Brother Sibi Viswanathan from Thrissur, and Kalayarasan Kurijapadi from Kurijapadi for the 2 days they have done the MC. Thank dear brothers for those. Also, I thank all those who prayed for these 2 days, and may the good Lord be with those dear ones who have prayed before,
during, and always for the glory of God. I thank all the dear ones who have come and participated. We had around today around 196 odd people in both the Zoom room as well as in YouTube. We praise God for that. May the good Lord be with all of us. We thank all the evangelists, elders, brothers, sisters, families who had gathered, participated both these days in Zoom as well as in YouTube. The GLMK TV YouTube channel has recorded these 2-day messages, and all the 402 messages that has been transmitted during these 1.5 years. So those who want to download anything or to hear them, you can go to GLMK TV in YouTube and do that for the glory of God. Once again, I thank each and every one of you for this. I thank especially the Kodambakkam Christian Assembly Chennai for being with me in organizing this All Tamil Nadu Zoom family meet. I praise God for that, especially my children, Darren and Doreen. They had really arranged the Zoom technology, and the blessed way they did was a wonderful way. May the good Lord be with all of us. I thank once again all of you for being with us, and may the good God's name be glorified in everything that we do. Thank you and praise be to God. நன்றி வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி. இப்பொழுது இறுதியாக நாம் இறுதி ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல மணல் தோட்டம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான CK சாமி அவர்கள் இறுதியாக ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூறி நிறைவு செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நித்தியமா நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே குடும்ப ஜூம் கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கர்த்தாவே இந்த நாட்கள், இந்த 2 நாட்களிலும் ஆண்டவரே தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தாசனை கொண்டு அருமையாக எடுத்துரைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்தும் அதுபோல ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்தும் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் எடுத்துக்காட்டாக அவர் குடும்பத்திலே ஜீவித்தார் என்பதையும் ஆண்டவரே இன்றைய தினத்திலும் கூட அருமையான கர்த்தாவே நாங்கள் கணவனாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படிப்பட்ட கணவன்மார்கள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக எங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய அந்த தீர்மானங்களை எடுத்து செல்ல வேண்டும், துணைவியார் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்விதமாக நாங்கள் நடந்து எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவைகளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே சரி செய்து கர்த்தருடைய நாமத்தினாலே சமாதானம் பண்ணி கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அருமையான கர்த்தாவே செய்தியை நீ கர்த்தர் பரத்திலிருந்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல மனைவிமார்கள் கூட எவ்விதமாக ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக, புருஷனுக்கு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக ஆண்டவரே அநேக காரியங்கள்ல அவர்கள் சரியாக நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும், ஆண்டவரே பிள்ளைகளும் கூட பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு அவர்களை எவ்விதமாக நடத்த வேண்டும் என்கிற அருமையான உம்முடைய தெய்வீக வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய மகன் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் நடுவிலே கர்த்தாவே ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் எவ்விதமாக அவர்கள் உபசரித்தார்கள், சாராள் அவர்கள் எவ்விதமாக அந்த குடும்பத்திலே உபசரிப்பை செய்தார்கள் என்றும், இவ்விதமாய் கடைசியாக ஏசையா அவர்கள் கர்த்தாவே தன்னுடைய குடும்பத்தை குறித்து எவ்வளவு கவனமுள்ளவர்களா இருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே அந்த ஜனங்கள் நடக்கிறபடி நடக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து, சங்கீதம் 128 1வது வசனத்தை வாசிக்கிறது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கடிவுக்கு போல இருப்பாள், அவள் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளை போல ஆண்டவரை சுற்றி இருப்பார்கள். இவ்விதமாக கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொன்னது போல அருமையான அந்த கர்த்தாவை கர்த்தர் வீட்டை கட்டாராகி கர்த்தருடைய பிரயாசம் விருதா. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு, உம்மிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே இந்த உலகத்துல மற்ற அருமையான குடும்பங்களுக்கு ஆண்டவரே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும்
உமக்கு மகிமையாகவும் உம்மை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் சரியான சந்தர்ப்பத்துல இப்படிப்பட்ட அருமையான உம்முடைய திவ்ய வார்த்தைகளை உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு தந்து ஆண்டவரை நீர் பலப்படுத்தியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்தி கேட்ட எங்களில குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் கர்த்தர் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே அருமையான ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக, அது மாத்திரமல்ல ஆண்டவரே வெறும் கிறிஸ்துவ குடும்பமாக மாத்திரமல்ல கர்த்தாவே, தெய்வ பக்தியுள்ள கிறிஸ்துவ குடும்பமாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கர்த்தர் ஆண்டவரே பேசியிருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல்கள் மூலமாக அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே அந்த MC பண்ணும்படியாக கர்த்தர் உதவி செய்வதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்வுகளை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தின கோடம்பாக்கம் திருச்சபைக்கும் CLM மினிஸ்ட்ரிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாய் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வரும் நாட்கள்ல கர்த்தாவே இந்த கேட்ட செய்தியின் அடிப்படையில ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஆண்டவரே குடும்பமாய் இருக்கிறவர்கள் அதை சரி செய்து முன்னேறி செல்லவும், கர்த்தாவே குடும்பமாக இருக்க வேண்டும் என்கிற வாலிபர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையை, வருங்கால வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வதற்கு நல்ல ஒரு ஆலோசனையாக அமைந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கும் நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சபையில ஆண்டவரே மூப்பராய் இருக்கிறவர்கள் கூட எவ்விதமாக தன்னுடைய குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை நடத்த திராணி இல்லாவிட்டால் எப்படி சபையை நடத்துவான் என்று சொன்னது போல கர்த்தாவே இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் எங்களுக்கு தந்து நாங்கள் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று வாழ கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுது கர்த்தாவை எங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார் என்று சொன்னது போல 2 நாட்கள் கூட்டத்தையும் அருமையாக கர்த்தர் நடத்தி கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று வாழ்த்தி அருமை ரட்சகரும் மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்களை தாழ்மையாக உம்முடைய சமூகத்துல ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சவகாசமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும், விசேஷமாய் தேவனுடைய செய்தி கொடுத்த அருமையான தேவனுடைய தாசனோடு கூட இப்போதும் எப்போதும் இருந்து காப்பதாக. ஆமென். கலந்து கொண்ட யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றி. தேங்க்யூ.